Hi friends, welcome back to Venus Diary channel. நம்ம சேனல் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா சிக்கன் சமோசா. சிக்கன் சமோசா எப்படி செய்வதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஆச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம். வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் கிண்டினே இருங்க. அவ்வளோதான், ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், போனஸ் கறியை நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். ஜஸ்ட்டு ஒரு மசாலா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி விழுது. இன்னும் நல்லா குக் இந்த இஞ்சி வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணுங்க. உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன். நல்லா கலரி விட்டுங்க. தண்ணியில் ஊற்ற வேணாம், ஏன்னா அந்த கறியில் தண்ணி கொஞ்சம் வரும். நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். ஆயிலில் குக் ஆகட்டும். மைதா மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 1/2 அன் ஹவர் மூடி வச்சுக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு ஊற்றி வச்சுக்கலாம். இப்போது சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு கொஞ்சம் போட்டு போட்டோம். எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கலாம். எல்லா இடத்துமாதிரி தடவணும் எண்ணெய். அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் தூவிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே வச்சிடலாம். இதுமாரி ஒன்று ஒன்று கொஞ்சம் எண்ணெய் தடவி கொஞ்சம் மாவு கொஞ்சம் தூவிக்கணும்.
அவ்வளோதான். எல்லா மாவும் நான் ஒன்றா வச்சிட்டேன். நல்லா ஒட்டிக்குங்க. உங்களுக்கு எந்த அளவு ஒட்டுறோமோ அந்த அளவு ஒட்டுங்க. நல்லா ஒட்டிங்க பெருசாகவே. அவ்வளோதான். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நான் உருட்டி வச்ச சப்பாத்தி போட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுருக்குங்க. இப்போ நல்லா குக் ஆகும். அதான் இந்த பதத்தில் வந்துடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இதை அவ்வளோதான், எடுத்துடலாம். இது கொஞ்சம் நல்லா ஆற விடலாம். அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 4 மூணையும் கட் பண்ணிக்கலாம். இந்த சைட் ரெண்டாக பண்ணிக்கலாம். பாருங்கள், ஷீட் ரெடி பண்ணிட்டு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சமோசா நம்ம ரெடி பண்ணலாம். மைதா மாவு எடுத்துருக்கேன். நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இந்த பதத்தில். இப்போது நம்ம ரெடி பண்ண ஷீட்டில் சமோசா ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது முக்கோண ஷேப்பில் வரணும். இங்கே மசாலா போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண மாவில் கொஞ்சம் எடுத்து தடவிக்கலாம். இது பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சு போட்டுடலாம் சமோசாவை. திருப்பி விடுங்க. ஸ்லோ பண்ணிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. எடுத்துக்கலாம். இப்போது ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சது. சிக்கன் சமோசா எப்படி செய்வதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். பாய்.